இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். ஜியோ பாலிட்டிக்ஸ் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. ஈரான், அப்புறம் பாகிஸ்தான்ல இம்ரான்கானுடைய உடல்நிலை பிரச்சனை நிறைய நடந்துகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இம்ரான்கான்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர் மற்றும் கிரிக்கெட் வீரர் கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளாக இம்ரான்கான் அவர்கள் சிறையில் இருந்துகிட்டு இருக்காரு. இப்பொழுது வரக்கூடிய செய்திகள் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இம்ரான்கான் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 80% கண் பார்வை போயிடுச்சு அப்படின்ற மாதிரியான செய்திகள் வருது. ரொம்ப மோசமாக அவர் சிறையில் நடத்தப்படுறாரு, போதிய அளவுல அவருக்கு மருந்துகள் கொடுக்கப்படுறது இல்லை அப்படின்ற செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. உலகம் முழுக்க இருந்து முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள், ஜாம்பவான்கள் பாகிஸ்தான் அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க. அவரை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அவருடைய உடல்நிலையில கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அப்படின்ற மாதிரியான கோரிக்கையை முன்னாள் கிரிக்கெட் ஜாம்பவான்கள் கடிதம் மூலமாக பாகிஸ்தானுக்கு வச்சிருக்காங்க. ஸோ எப்படி பாக்குறீங்க இந்த இஷ்யூவை? இப்ப நீங்க இம்ரான்கான் அவர்களை பொறுத்தளவுல ஒரு பெரிய ஒரு லெஜெண்ட் கிரிக்கெட்ல. நான் அவரை அவர் விளையாண்டதை நான் பார்த்தது இல்லை, ஆக்சுவலா லைவா பார்த்தது கிடையாது. ஏன்னா அவர் விளையாடும் போது நான் இப்ப பெரிய ஞாபகம்லாம் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனா பழைய இந்த ஹைலைட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். பார்க்கும் போதே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இண்டிவிஜுவல், நல்ல பவர்ஃபுல்லான ஒரு லீடர். அவரை பத்தி கொஞ்சம் படிக்கவும் நான் செஞ்சிருக்கேன். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு லீடர் அவர். வேர்ல்ட் கப் எல்லாம் ஜெயிக்கிறாங்க. யூஸ்வலா ஜெயிக்கும் போது பார்த்தா எல்லாம் தோல்ல கை போடுறது அதுலாம் இருக்கும்ல, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் இருப்பாங்க எல்லாம். ஒரு லீடர்ன்ற ஒரு ரெஸ்பெக்ட் பார்த்தோம்னா நீங்க பார்க்கலாம். மற்ற பிளேயர்ஸ் இம்ரான்கான பெரிய லெவல்ல ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அது போக இம்ரான்கானுக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, கரெக்டான ஆட்களை ஐடென்டிஃபை பண்ணி வளர்த்து விடுவார். வசீம் அக்ரமா இருக்கலாம், இன்சமாம் உல்கா இருக்கலாம். நிறைய பேருக்கு இப்ப இன்சமாம்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். வசீம் அப்கோர்ஸ் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கமெண்ட்ரிலாம் இப்போ வராரு. இன்சமாம்லாம் ரொம்ப ஆக்டிவா இல்லை, நல்ல ஒரு பேட்ஸ்மேன் அந்த காலத்துல. அவங்களெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டா க்ரூம் பண்ணி நல்லா வளர்த்து கொண்டு வந்த விஷயத்தையும் பண்ணியிருக்காரு. அது போக நிறைய பேரையும் அவரு கரெக்டா அடையாளம் கண்டு, அப்படியே ரா டேலண்டா இருப்பாங்கல்ல, அவங்கள கரெக்டா பார்த்து பிக் பண்ணி அவங்கள ட்ரெயின் பண்ணி மோல்டு பண்ணி நல்லா டெவலப் பண்ணி கொண்டு வரக்கூடிய அந்த கெப்பாசிட்டியும் இம்ரான்கானுக்கு உண்டு. ஸோ கிரிக்கெட் வேர்ல்ட்ல இம்ரான்கானுக்கு பெரிய ரெஸ்பெக்ட் உண்டு. ஸோ அதனாலதான் இப்ப நீங்க சொன்னது போல முக்கியமான கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் ரியாக்ட் பண்றாங்க, இம்ரான்கானை கவனிங்க அப்படின்ற மாதிரி. ஸோ நமக்கே பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. அவரோட கண் பார்வை ஒரு கண்ணில் ஏறக்குறைய 80% கம்மியாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது இன்ஃபெக்ஷன் எதுவும் வந்திருக்கு போல, ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்காம இவ்வளவு மோசமான ஒரு சூழலுக்கு அவரு தள்ளப்பட்டிருக்காரு. ஏறக்குறைய 800 days அவரு சிறையில இருந்திருக்காரு. 2022 இருந்து அவரு சிறையில இருக்காரு. அவர் மேல ஏறக்குறைய 200 வழக்குகள் போடப்பட்டிருக்கு. நிறைய வழக்குகள் பார்த்தோம்னா பொய் வழக்குகள். ஸோ இப்ப இதுல ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் இம்ரான்கான், டிட்டர்மினேஷன் உள்ள ஒரு லீடர். நிறைய லீடர்ஸ் பார்த்தோம்னா, நிறைய பழைய ஃபார்மர் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர்ஸ் பார்த்தோம்னா அவங்க தப்பிச்சு ஓடிடுவாங்க நாட்டுல இருந்து. அவங்களே ஆஃபர் பண்ணுவாங்க, இருந்தனா தூக்கி ஜெயில போட்டுருவோம், ஓடுறதுனா ஓடிடுன்னு ஒரு ஆஃபர் கொடுத்தா எல்லாம் ஓடிடுவாங்க. நம்ம இவரு பர்வீஸ் முஷரஃபா இருக்கலாம், பெனாசீர் புட்டோவா இருக்கலாம், நவாப் ஷெரீஃபா இருக்கலாம். இவங்க எல்லாம் ஃபாரின் நாடுகள்ல நிறைய நாள் எக்ஸைல் ஆகி இருந்தாங்க. இப்ப கூட பங்களாதேஷ் எடுத்துக்கோங்க, இவரு நம்ம தாரிக் ரஹ்மான் ஏறக்குறைய 17 years அவரு லண்டன்ல இருந்து தான் இப்பதான் அவர் ரிட்டர்ன் ஆகுறாரு. இப்போ முன்னாள் பிரதமர் கூட இந்தியாவில இருக்காங்களே, இப்போ இந்த லேடி அவங்க இந்தியாவில இருக்காங்க. ஆனா இம்ரான்கானை பொறுத்தளவுல என்ன ஆனாலும் நான் தப்பிச்சு வர மாட்டேன், இங்கதான் இருப்பேன், நீங்க ஆனதை பார்த்துக்கோங்க, லீகலா என் மேல நடவடிக்கை எடுத்தீங்கன்னா நான் லீகலா ஃபேஸ் பண்ணிக்கிறேன், ஜெயில தூக்கி போட்டாலும் நான் அதை ஃபேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இவங்க என்ன பண்றாங்க, இம்ரான்கான வில் பவரை உடைக்கணும். இம்ரான்கான் வளைந்து கொடுக்க மாட்டேங்கிறாரு, பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஸோ இம்ரான்கான் மேல நிறைய அழுத்தங்கள் போட்டுக்கிட்டே இருக்கிறது. டைரக்டா நீங்க டார்ச்சர் பண்ண முடியாது, ஒரு ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் அவர். பட் இந்த மாதிரியான குடைச்சல்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. அவருக்கு ப்ராப்பரான ஃபுட்டு கொடுக்கறது இல்லை, ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது இல்லை, கரெக்டான இடங்கள்ல அவரை தங்க வைக்கிறது இல்லை, கஷ்டமான சூழல்ல அவர் தங்க வைக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது அவர் மேல நிறைய அழுத்தங்களை போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கான காரணம் என்னன்னா, ஒண்ணு இம்ரான்கான் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு இண்டிவிஜுவல், ரெண்டாவது இப்ப பாகிஸ்தான்ல நிறைய பிரச்சனைகளும் இருக்கு. இப்ப பாகிஸ்தானை பொறுத்தளவுல பார்த்தோம்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள். இப்ப கொஞ்சம் லைட்டா ஒரு பிளாஷ்பேக் கூட வருவோம். இப்ப இம்ரான்கானோட கட்சியை பாத்தீங்கன்னா பிடிஐ,
பாகிஸ்தான் தெரீக்கி இன்சாஃப், அந்த கட்சி 96ல ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ணப்பெல்லாம் ஒன்றும் பெருசா எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தல. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு 2000க்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு சீட் ஜெயிக்கிறாங்க. அதுவும் இம்ரான்கான் மட்டும் ஜெயிக்கிறாருன்னு நினைக்கிறேன். 2013ல தான் நல்ல ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துறாங்க. ஒரு ப்ராவின்ஸ்ல அதிகாரத்துக்கும் வந்துடுறாங்க. கைபர் பக்டுவால அவங்க அதிகாரத்தை கைப்பற்றிடுறாங்க. 2018ல பிரைம் மினிஸ்டர் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் 22 வரைக்கும் அவரு பிரைம் மினிஸ்டரா இருக்காரு. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்ல பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. 96ல பொடி கட்சியா இருக்கக்கூடிய ஒரு கட்சி பட்டுன்னு பார்த்தோம்னா 2013ல இருந்து ரேப்பிடா கடன்னு குரோ ஆகுது. 18ல அதிகாரத்தை கைப்பற்றிடுறாரு. ஸோ ஒரு பொலிட்டிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அங்க பாகிஸ்தான்ல நடக்குது. அதை யூஸ் பண்ணி கரெக்டா இம்ரான்கான் பவருக்கு வர்றாரு. இப்பவும் பார்த்தோம்னா அங்க பெரிய ஒரு இன்ஸ்டெபிலிட்டி அங்க இருக்கு. ஒண்ணு பாகிஸ்தான் தாலிபான்பாங்க, டெரிக்கி தாலிபான் அப்படிம்பாங்க. அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா ஆப்கான்ல இருக்கக்கூடிய தாலிபான்ஸோட சப்போர்ட்டோட அங்க செயல்பட்டு இருக்காங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு அமைப்பு. ஷரியா லாவை இம்போஸ் பண்ணும். இப்ப பாகிஸ்தான்ல இருக்கிறதே ஒரு இஸ்லாமிய ஆட்சி தான். அதை விட இன்னும் எக்ஸ்ட்ரீம் இஸ்லாமிக் ஆட்சி வேணும்ன்றதுதான் இந்த பாகிஸ்தான் தாலிபானோட கோரிக்கையா இருக்கு. ஸோ இவங்களை பேக் பண்றது ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய தாலிபான் அமைப்பு. ஸோ அங்க ஆப்கானிஸ்தானுக்கு போய் அங்க ட்ரைனிங் எடுக்கிறது, அங்க சேஃபா போய் பதுங்கி இருக்கிறது, அப்புறம் இங்க வந்து நிறைய தாக்குதல்கள் நடத்துறது. 26ல நிறைய தாக்குதல் நடத்திருக்காங்க. ஸோ ஒரு சைட்ல இவங்க பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு சைட்ல நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இங்க செப்பரேட்டிசமும் பார்த்தோம்னா பாகிஸ்தான்ல இப்ப வலுப்பெற ஆரம்பிச்சிருக்கு. பலூச் லிபரேஷன் ஆர்மி எல்லாம் பார்த்தோம்னா அவங்களும் 26ல நிறைய தாக்குதல்கள், குறிப்பா பிப்ரவரி மாசம் ஜனவரி மாசம் எல்லாம் பார்த்தோம்னா நிறைய அட்டாக்ஸ் நடத்துறாங்க. யூஸ்வலா சில பகுதிகள் சிட்டிஸ் எல்லாம் டார்கெட் பண்ணாம மற்ற பகுதிகளை டார்கெட் பண்ற மாதிரியான சூழல் தான் இருக்கும். அவுட்ஸ்கர்ட்ஸ் வாங்கலாம், அந்த பகுதிகளை தான் பெருசா அட்டாக் பண்ணுவாங்க. இந்த தடவை பார்த்தோம்னா இப்ப இவங்க எல்லாம் சிட்டிஸ் எல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் பாகிஸ்தானை பொறுத்தளவுல ராணுவத்தின் கையில இப்ப அதிகாரங்கள் குவிய ஆரம்பிக்குது. அசீஃப் முனீரோட கையில அதிகாரங்கள் குவிய ஆரம்பிக்குது. அங்க இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் இப்போ ஒரு டம்மி பிரைம் மினிஸ்டர் தான். ஷபாஸ் ஷெரீஃபுக்கு ஒரு பவரும் கிடையாது. அசீஃப் முனீர் தான் இப்ப ஃபுல் பவரோட இருக்க. இப்போ ரீசெண்டா அவங்களோட கான்ஸ்டியூஷன்ல சில மாற்றங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அசீஃப் முனீரோட 25ல கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அசீஃப் முனீரோட பவர்ஸ் பார்த்தோம்னா இன்னும் அதிகமாயிருச்சு. ராணுவ ஆட்சி மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே ராணுவ ஆட்சி தான். அதனாலதான் இம்ரான்கான் இன்னைக்கு சிறையில் இருக்காரு. ஸோ இப்ப இம்ரான்கானுக்கு தெரியுது நம்ம கஷ்டப்பட்டு பட்டாலும் பரவாயில்ல, நம்ம ரிவர்ஸ் போகக்கூடாது. ஒரு விடுதலை போராளி மாதிரி அவரு ஃபுல்லா ரிஸ்க் எடுத்து அங்க தாக்கு பிடிக்கிறார். நான் என்ன ஆனாலும் சரண்டர் ஆக மாட்டேன், ரிவர்ஸ் போக மாட்டேன், பின்வாங்க மாட்டேன், இங்க தப்பிச்சு போக மாட்டேன். நான் எப்படி பாக்குறேன்னா அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா அவருடைய 2 சன்னுமே வந்து லண்டன்ல இருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்க அப்பாவை பார்க்க கூட விட மாட்டாங்க. ஆமா, சரியா மருந்துகள் ஃபுட் எதுவுமே தர மாட்டாங்க அப்படின்னு அவங்க கம்ப்ளைண்ட். கரெக்டா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் அதான் சொல்றாங்க, அவரோட சிஸ்டரும் அதான் சொல்றாங்க. 25லயும் இதே மாதிரி இஷ்யூஸ் ஆச்சு. இம்ரான்கானோட ஹெல்த் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் வந்தது. இப்பவும் பார்த்தோம்னா கோர்ட் உத்தரவின்படி ஒரு லாயர் போய் அங்க பார்க்கும்போதுதான் இந்த விஷயங்கள்லாம் வெளியே வருது. ஸோ அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை பொறுத்தளவுல அவரோட வில் பவரை உடைக்கணும் அப்படின்றதுல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்க. ஸோ இப்ப இம்ரான்கான் பொறுத்தளவுல இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அரசியல் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எப்பவுமே இந்த பவர் அதிகமா ஒரு இடத்துல குவியும் போது கொலாப்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது போக பாகிஸ்தான்ல நிறைய பிரச்சனைகளும் இன்னைக்கு இருக்கு. நான் சொன்ன மாதிரி பாகிஸ்தான் தாலிபான் ஒரு சைட்ல தகராறு பண்ணிட்டு இருக்காங்க, டெரிக்கி தாலிபான் ஒரு சைட்ல தகராறு பண்றாங்க, இன்னொரு சைட்ல பலூச் லிபரேஷன் ஆர்மியும் நிறைய அட்டாக்ஸ் எல்லாம் பண்றாங்க, அங்கேயும் நிறைய இன்ஸ்டெபிலிட்டி இருக்கு. இதெல்லாம் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது பாகிஸ்தான்ல என்னைக்குமே ஒரு 4-5 இயர்ஸ்க்கு மேல ஸ்டெபிலிட்டி இருந்தது கிடையாது. அங்க எப்பவுமே இந்த குழப்பங்கள் வந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ இம்ரான்கான் இவ்வளவு தூரம் தாக்கு பிடிச்சதே பெரிய விஷயம். இப்ப அவருக்கு பாக்குறாரு நமக்கான டைம் வரும்னு அவர் பாக்குறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால டஃபா நின்று ஃபைட் பண்ணலாம். 2013ல இருந்தே அவர் இந்த மாற்றம் அப்படின்ற விஷயத்த முன்வைத்து அரசியல் பண்ணவர். ஸோ இன்னைக்கும் பார்த்தோம்னா டஃபா வளைந்து கொடுக்காம காம்ப்ரமைஸ் பண்ணாம ஸ்ட்ராங்கா நிற்கிறார். இது பெரிய விஷயம். பாகிஸ்தான் மாதிரியான ஒரு நாட்டுல அவரோட லைஃபுக்கு உத்தரவாதம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி அதனாலதான் மற்ற பழைய பிரைம் மினிஸ்டர்ஸ் எல்லாம் தப்பிச்சு அடிச்சு பிடிச்சு ஓடிடுறது, நவாப் ஷெரீப், புட்டோ இவங்கெல்லாம். பட் இருந்தாலும் இவரை பொறுத்த அளவுல கொஞ்சமும் காம்ப்ரமைஸ் ஆகாம இவ்வளவு தூரத்துக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறது மிகப்பெரிய விஷயம். பட் நான் எப்படி பாக்குறேன்னா ஒரு நம்பிக்கை இருக்கு அவருக்கு, ஒரு சேஞ்ச் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவர் பாப்பாருன்னு நினைக்கிறேன்.
அது வரைக்கும் இம்ரான்கான் இருக்கணுமே, அவருக்கு இப்பொழுதே கிட்டத்தட்ட 80% ஒரு கண்ணில் பார்வை போயிடுச்சுன்றாங்க. ரொம்ப ஆள் ஹெல்த்தா பின்னடைவு ஏற்பட்டிருக்கு அப்படின்றாங்க. ஸோ அவருடைய இழப்பு வந்து சரியா இருக்காது இல்லையா? அவர் கொஞ்சம் அந்த வில் பவர், ஸ்ட்ராங்கான வில் பவர் உள்ளவர் தான். அவர் கிரிக்கெட் கேப்டனா இருக்கும் போதுமே அவருக்கு ஸ்ட்ராங்கான வில் பவர் உண்டு. இப்பவும் பெரிய ஒரு வில் பவர் இருக்கு. இவ்வளவு டார்ச்சர்லாம் தாக்கு பிடிச்சி 800 நாட்கள் சிறையில் இருக்கிறதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. நிறைய லீடர்ஸால அதெல்லாம் பொறுத்துக்க முடியாது. அதுவும் ப்ராப்பரான சிறையும் கிடையாது. ஆமா, ரொம்ப கொடூரமா பண்றாங்க போல. அப்புறம் இம்ரான்கானும் ட்ரெடிஷனல் பொலிட்டிஷியனும் கிடையாது. அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன். நல்லா சொகுசான வாழ்க்கையெல்லாம் பார்த்தவர், பீக்ல இருந்தவர், வேர்ல்ட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர்ஸ். அவர் அருமையான ஒரு ஆல்ரவுண்டர். அப்படிப்பட்ட ஒருத்தர் ஒரு சாதாரண ஒரு சிறையில இவ்வளவு கஷ்டங்களை ஃபேஸ் பண்றதுன்றது இன்னும் சிக்கலான ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் அது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, இம்ரான்கான் ஒரு மென்டலி ஸ்ட்ராங்கான ஒரு இண்டிவிஜுவலா இருக்காரு. இதெல்லாம் ஃபேஸ் பண்றாரு, பெரிய விஷயம். ஓகே, உலக நாட்டுல இருந்து நிறைய கிரிக்கெட் வீரர்கள்லாம் வந்து பாகிஸ்தானுக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு அழுத்தமாக பாகிஸ்தானுக்கு ஏற்படுமா? இதெல்லாம் ஒரு அழுத்தமும் கிடையாது. இப்ப உலக நாடுகள்லாம் இந்த மாதிரி கோரிக்கைகள் வைக்கிறாங்கன்னா பாகிஸ்தானுக்கு இது எந்த மாதிரியான அழுத்தமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பாகிஸ்தானோட இமேஜ் கெட்டு போகும். இம்ரான்கானுக்கு என்னன்னா, ஒரு ஃபேமஸான பர்சனாலிட்டி, உலகம் ஃபுல்லா இம்ரான்கானை எல்லாருக்கும் தெரியும். இப்ப முகமது யூனஸ் இருந்தார்ல பங்களாதேஷ்ல, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். முகமது யூனஸ் ஏன் ஃபேமஸ்னா, அவர் ஒரு நோபல் பிரைஸ் வின்னர். ஸோ எல்லாருக்கும் அவரை தெரியும். அதே மாதிரி பாகிஸ்தான்ல இம்ரான்கான் ஏன் ஃபேமஸ்னா, அவர் ஒரு கிரிக்கெட் பிளேயர், ஒரு லெஜெண்ட். அவர் வேர்ல்ட் கப் வின் பண்ணும்போது அவர் தான் டீமை லீட் பண்றாரு. ஸோ வேர்ல்ட் ஃபுல்லா ஃபேமஸான ஒரு இண்டிவிஜுவல். அப்படி இருக்கும்போது இம்ரான்கானை நீங்க உள்ள ஜெயிலில் போட்டீங்கனாலே அரசியல் பெருசா ஃபாலோ பண்ணாதவனு இதை கரெக்டா வாட்ச் பண்ணுவான், உலகம் ஃபுல்லா வாட்ச் பண்ணுவாங்க. இப்ப நானே பண்றேன். அவர் ஒரு கிரிக்கெட் பிளேயரா பார்க்கும்போது தான் எனக்கு அவரோட கனெக்ட் ஆக முடியுது. கிரிக்கெட் பிளேயர்ஸும் அழுத்தம் போடுறாங்க. இதெல்லாம் பண்றதுக்கான காரணம் என்ன? பாகிஸ்தான் மேல அழுத்தம் போடுறது. பாகிஸ்தான் நம்ம இமேஜ் உடஞ்சிடும் நினைச்சாதானே பாகிஸ்தானுக்கு அழுத்தம் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இமேஜ் உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நம்ம நாட்டுக்கு ஒரு நல்ல இமேஜ் இருக்கு, அந்த இமேஜ் உடையுதுன்னு பாகிஸ்தான் பார்த்தாங்கன்னா இந்த அழுத்தம் பாகிஸ்தானுக்கு ஒரு அழுத்தமா அமையும். ஆனா பாகிஸ்தான் அப்படிலாம் பாக்குறதுக்கான வாய்ப்பே இல்லை. பாகிஸ்தானை பொறுத்தளவு ஏகப்பட்ட பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நாடு கொலாப்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நடக்கிற விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாகிஸ்தான் தாலிபான் அங்க ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ ஏற்கனவே அங்க ஒரு விதமான ஒரு எக்ஸ்ட்ரீம் இஸ்லாமிக் ரூல் தான் அங்க நடந்துட்டு இருக்கு. அது இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதை விட இன்னும் அல்ட்ரா ராடிகலைஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இம்ரான்கான் மாதிரியான ஆட்கள் அங்க பலம் பெறுவது நல்லது. அதுக்கான வாய்ப்பு இருக்கான்னா தெரியல. ஸோ இதெல்லாம் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, பாகிஸ்தான்ல ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. நாடு கொலாப்ஸ் ஆயிருமா, தாக்கு பிடிக்குமா, பொருளாதார ரீதியா பெரிய வீழ்ச்சி அங்க ஏற்படுமா, இதெல்லாம் தான் பேசு பொருளா இருக்கு. ஸோ உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஃபேமஸான பர்சனாலிட்டிஸ்லாம் இப்படி கோரிக்கை வைக்கிறதால பாகிஸ்தானோட இமேஜ் ஒன்றும் உடஞ்சு போயிட போறது கிடையாது. அதுக்காக இவங்கெல்லாம் கோரிக்கை வைக்கிறாங்கன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் இறங்கி வந்து இம்ரான்கானை ரிலீஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அந்த அவசியம்லாம் எதுவும் அவங்களுக்கு இல்லை. அடுத்ததாக வந்து ஈரான்ல வந்து ஈரான் கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்க. நீங்க வந்து எங்கள் மீது, அதாவது அமெரிக்காவுக்கு ஒரு கோரிக்கை மாதிரி வைக்கிறாங்க, நீங்க எங்க மீது போட்டிருக்கக்கூடிய இந்த பொருளாதார தடைகள்லாம் கொஞ்சம் விளக்குங்க, நம்ம அதன் பிறகு இந்த அணுசக்தி திட்டம் தொடர்பாக நம்ம பேசுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 கட்ட பேச்சுவார்த்தை வந்து போயிருக்கு. ஸோ எப்படி பாக்குறீங்க? ஸோ இப்போ வந்து ஜெனீவால ஒரு சைட்ல பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஒமான் வந்து இந்த பேச்சுவார்த்தையை மீடியேட் பண்றாங்க. ஒரு சைட்ல ஈரான் அவங்களோட டெலிகேஷன்லாம் அனுப்பி வச்சிருக்காங்க. இன்னொரு சைட்ல ட்ரம்போட மருமகன் குஷ்னர் வந்து அங்க வந்திருக்காரு. ஜெராட் குஷ்னர் வந்து அந்த அமெரிக்கன் டெலிகேஷன்ல இருக்காரு. அதே மாதிரி ஸ்டீவ் விட்காஃபும் அமெரிக்கன் டெலிகேஷன்ல இருக்காரு. ஸோ இப்போ ஒமான் தான் இதை மீடியேட் பண்றாங்க. ஜெனீவால இருக்கக்கூடிய ஒமான் மிஷன்ல தான் இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ ஒரு சைட்ல பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, அமைதிக்கான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இன்னொரு சைட்ல ஏற்கனவே யுஎஸ்எஸ் ஏப்ரஹாம் லிங்கன்ற ஒரு பெரிய ஏர்கிராஃப்ட் கேரியரை நிப்பாட்டி வச்சிருக்காங்க ஈரானை சுத்தி இருக்கக்கூடிய கடற்பகுதியில. ஏற்கனவே பெரிய கப்பல் படையும் அங்க குவிக்கப்பட்டிருக்கு. இப்ப என்ன நடக்குதுன்னா, இன்னொரு பெரிய ஏர்கிராஃப்ட் கேரியர் யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர் ஃபோர்டும் பார்த்தோம்னா வந்துட்டு இருக்கு. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அது கரேபியன்ல இருந்தது. மடுரோவை தூக்குனதுல அவங்களோட பங்கு உண்டு. ஸோ இதுக்கு முன்னாடி வெனிசுவேலா மேல அழுத்தம் போடுறதுக்காக
கரேபியனுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் அப்படின்ற ஏர்கிராஃப்ட் கேரியர், அமெரிக்கா கிட்ட இருக்கக்கூடிய பிகெஸ்ட் ஏர்கிராஃப்ட் கேரியர்னா அதுதான். இப்ப அந்த ஏர்கிராஃப்ட் கேரியர் ஈரானை நோக்கி வந்துட்டு இருக்கு. அநேகமா இன்னொரு 2 வீக்ஸ்ல ஈரானுக்கு வந்து சேர்ந்துரும். ஸோ இது முக்கியமான ஒரு செய்தி அவங்களுக்கு. நெகோசியேஷன் நடந்துட்டு இருக்கும்போது இது ஒரு அழுத்தம். ஸோ ரொம்ப ஓவராலாம் பேசக்கூடாது, ரொம்பலாம் டிமாண்ட் பண்ணக்கூடாது, நாங்கள் சொல்றத ஒழுங்கா கேட்கணும். ஸோ இப்போ நம்ம நெகோசியேட் பண்ணிட்டு இருக்கோம், என் கையில் ஒரு துப்பாக்கி இருக்குன்னு வச்சுப்போம், அப்போ யாருக்கிட்ட அட்வான்டேஜ் இருக்கும்? உங்ககிட்டதான். அப்போ இது வந்து ஈக்குவலான நெகோசியேஷனாவே இருக்காது. நம்ம ஒரு நியாயமான நெகோசியேஷனே பண்ண முடியாது. இது ஏறக்குறைய அப்படிதான். ஈரான நெகோசியேஷன் டேபிள் உட்கார வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் பேச மாட்டோம் அதுனாங்க, நெகோசியேஷன் டேபிள் உட்கார வச்சாச்சு. இன்னொரு சைட்ல அமெரிக்கன்ஸும் இருக்காங்க. அமெரிக்கன்ஸ் கையில இப்போ ஒரு துப்பாக்கி இருக்கு. 2 ஏர்கிராஃப்ட் கேரியர் அங்க இப்ப ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் இருக்கு, இன்னொரு ஏர்கிராஃப்ட் கேரியரும் அனுப்பி வைக்க போறாங்க. ஸோ இப்ப சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, அமெரிக்காவோட ஒட்டுமொத்த கப்பற்படையில 3ல் 1 பங்கு பலத்தங்க குவிக்க போறாங்கன்றாங்க. இது என்னன்னா, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி அமெரிக்கன்ஸுக்கு. அதிகப்படியான மிலிட்டரி பவரை காட்டணும்னா சண்டை போட வேண்டிய தேவையே இருக்காதுன்றதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. இப்ப அவங்க ஒரு 10 பேர் இருக்காங்க, நீங்க ஒரு 20 பேர் அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு சண்டை போடலான்ற மோட்டிவேஷன் இருக்கும். 20 பேர் தானே, நம்ம ஒரு 10 பேர் பாத்துக்கலாம்னு நினைப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட ஒரு 10 பேர் தான் இருக்காங்கன்னு வச்சுப்போம், நீங்க ஒரு 200 பேர் அனுப்புறீங்கன்னு வச்சுப்போம், அதுல சண்டை போடுறதுல எந்த லாஜிக்குமே கிடையாது. ஸோ நீங்க உங்களோட மிலிட்டரி பவரை அதிகமா காட்ட காட்ட எதிரிக்கு வந்து சண்டை போடுறதுக்கான மோட்டிவேஷனே இருக்காது. ஸோ சண்டையே இல்லாம அவன் சரண்டர் ஆயிடுவான். அதுக்கு ஏதோ ஒரு டேர்ம்லாம் உண்டு, நல்ல அழகான டேர்ம் உண்டு. இது வந்து செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் அமெரிக்கன்ஸோட ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி அமெரிக்கன்ஸுக்கு இன்னொரு ஸ்ட்ராட்டஜி உண்டு, மேட்மேன் தியரிம்பாங்க. மேட்மேன் தியரியை பொறுத்தளவுல எங்க தலைவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு எங்களுக்கு தெரியாது, கோவத்துல என்ன வேணாலும் பண்ணலாம், ஸோ கவனமா இருந்துக்கோங்க. இப்ப இவரெல்லாம் அப்படிதான். நிக்சன் அந்த தியரியை யூஸ் பண்ணாருன்னு சொல்லுவாங்க. நிக்சனை பொறுத்தளவுல வியட்நாம் வார் நடந்துட்டு இருக்கு, அமெரிக்கன்ஸ் எதிர்பார்த்த மாதிரி வியட்நாம் வார் போல. ஸோ அமெரிக்கன் டிப்ளமேட்ஸ் எப்படி அதை ப்ரொஜெக்ட் பண்ணாங்கன்னா, நிக்சன் கோவமா இருக்காரு, நாளைக்கு என்ன பண்ணுவாருன்னு தெரியாது, நியூக்ளியர் பாம்பு கூட போட்டுடலாம், பார்த்து இருந்துக்கோங்க. ஸோ நிக்சனோட செயல்பாடுகளை நம்ம கணிக்கவே முடியாது. இதை USSR அகேன்ஸ்டாவும் அவங்க யூஸ் பண்ணாங்க. ஸோ இதை மேட்மேன் தியரிம்பாங்க. ட்ரம்ப்பும் ஏறக்குறைய அந்த மாதிரியான ஒரு இமேஜ் தான் யூஸ் பண்றாரு. ட்ரம்ப்பும் பார்த்தோம்னா நான் என்ன பண்ணுவேன்னு யாருக்கும் தெரியாது சொல்லலை, ஆனா அவர் பண்ற விஷயங்கள்லாம் அப்படிதான் இருக்கு. அது ஒரு லெவரேஜா இருக்கும். இப்ப நெகோசியேஷன் டேபிள் உட்கார்ந்துருக்கவங்க அது ஒரு லெவரேஜா யூஸ் பண்ணுவாங்க. ட்ரம்ப் அடுத்து என்ன பண்ணுவாருன்னு எங்களுக்கு தெரியாது, பாத்துக்கோங்க. 2 ஏர்கிராஃப்ட் கேரியர் அட் டைம்ல வருது, அது சாதாரண விஷயமே கிடையாது. அதுவும் USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட்ன்றது மிகப்பெரிய ஏர்கிராஃப்ட் கேரியர். இது பெரிய ஒரு ஷோ ஆஃப் பவர், இதை இவங்க பண்றாங்க. ஸோ ஈரானை பொறுத்தளவுல ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஸோ இப்ப 2 ஏர்கிராஃப்ட் கேரியர் அங்க கொண்டு வராங்கன்னா இதுக்கு 2 பொருள் இருக்கு. ஒண்ணு, நீண்ட நெடிய சண்டைக்கும் அவங்க தயாராகிட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்ப வெனிசுவேலால ஒரு நாள்ல முடிச்சுட்டாங்க, ஒரு நாள்ல 30 மினிட்ஸ்ல வேலையை முடிச்சுட்டாங்க. இங்க ஈரானை பொறுத்தளவுல வெனிசுவேலா மாதிரி கிடையாது. ஈரான் வந்து பவர்ஃபுல்லான கண்ட்ரி, நிறைய மிசைல்ஸ்லாம் இருக்கு, சுத்தி மிடில் ஈஸ்ட்ல நிறைய அமெரிக்கன் அசர்ட்ஸும் இருக்கு, சுத்தி நிறைய நாடுகள்ல அமெரிக்கன் அசர்ட்ஸும் இருக்கு. மற்ற நாடுகள் பெருசா அமெரிக்காவை சப்போர்ட் பண்ணவும் மாட்டேங்கிறாங்க. நான் சொல்றது அமெரிக்காவோட நண்பர்களே இந்த விஷயத்துல அமெரிக்காவை சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்க ஈரான் அட்டாக் பண்ணக்கூடாதுன்றாங்க. குறிப்பா சவுதி அரேபியா, UAE எல்லாம் எங்க ஏர் ஸ்பேஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்றாங்க. ஸோ அமெரிக்காவால அவங்க ஏர் ஸ்பேஸையும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ அமெரிக்கன்ஸை பொறுத்தளவுல 2 ஏர்கிராஃப்ட் கேரியரை கொண்டு வந்தாச்சுன்னா உங்ககிட்ட பெரிய ஒரு நிறைய விமானங்களையும் நீங்க தரையிறக்கலாம், களத்துல இறக்கலாம், ஃபைட்டர் பிளேன்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம். ஏறக்குறைய 300 இருக்காது, ஒரு 200 ஃபைட்டர் பிளேன்ஸை நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு நீண்ட நெடிய தாக்குதலுக்கு அமெரிக்கா தயாராயிட்டு இருக்காங்க. ஒரு நீண்ட நெடிய மோதலா இருந்தாலும் அமெரிக்காவால தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்றது ஒண்ணு. 2வது, நீங்க இந்த மாதிரி பெரிய ஷோ ஆஃப் பவர்ன்றோம்ல, பெரிய படைகளை இறக்கிட்டீங்கன்னா சண்டை போடுறதுக்கான தேவையும் இருக்காது. எதிரி பார்த்த உடனேயும் ரைட் வெள்ளக்கூடிதான். ஸோ அதுக்காகவும் இந்த மாதிரி பலத்தை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா காட்டுறது. ஸோ எது நடக்குதுன்னு பார்ப்போம். ஆனா அமெரிக்காவை முன்னாடி வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ஃபேர் டீல் தான் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபேர் டீலா இருக்க வாய்ப்பே இல்லை. இப்ப வெனிசுவேலாவும் இதே மாதிரி தான் பண்ணாங்க, லீடரை தூக்கி உட்கார வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய மற்ற லீடர்ஸோட பேசி அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ நேச்சுரலான ஒரு ட்ரேட் டீல், ஒரு ஃபேர் டீல்லாம் எப்படி இருக்கணும், என் நாட்டு நலன்ல இருந்து நான் பேசணும், உங்க நாட்டு நலன்ல இருந்து நீங்க பேசுவீங்க. ஸோ கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணலாம். இங்க என்ன ஆகுது, ஒரு நாட்டோட தலைவரை தூக்கி கடத்திட்டு போயிட்டீங்க,
கடத்திட்டு போயிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஏர்கிராஃப்ட் கேரியரையும் கப்பல் படையும் வெனிசுவேலாவை சுத்தி நிப்பாட்டுறீங்க, வர்த்தகம் பண்ண அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ ஒன்னு லீடரை தூக்கிட்டீங்க, ரெண்டாவது பொருளாதார ரீதியாக அந்த நாட்டை காலி பண்ண பாக்குறீங்க, அந்த நாட்டு மேல அழுத்தம் போடுறீங்க. அப்ப அந்த நாட்டுக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? அமெரிக்கா சொல்றதெல்லாம் கேட்டுதான் ஆகணும். ஸோ ஃபேரா எதுவுமே நடக்காது. நத்திங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார்மாங்கல்ல, அந்த மாதிரிதான். ஸோ ஃபேரா எதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்ப இங்கேயும் அதே மாதிரிதான். வெனிசுவேலால பண்ணதை விட ஒரு 2 மடங்கு அதிகமா இங்க பண்றதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. ஈரான் சண்டைக்கு ரெடியா இருக்காங்களான்றது பெரிய ஒரு கேள்வி. சண்டைக்கு ரெடியா இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப அமெரிக்காவுக்கும் சில சிக்கல்கள் இருக்கு. ஏன்னா அமெரிக்காவை பொறுத்தளவுல அங்க இருக்கக்கூடிய மற்ற அமெரிக்கன் பார்ட்னர்ஸ் இதை விரும்பல. ஈரானை தேவையில்லாம போய் நோண்டாதீங்க, இது ஒட்டுமொத்தமா மிடில் ஈஸ்ட்ல இன்ஸ்டபிலிட்டி கிரியேட் பண்ணும். ஏற்கனவே ஆயில் பிரைஸ்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப ஈரான் என்ன பண்றாங்க, மிலிட்ரி ட்ரில் நடத்துறாங்க. ஹொர்முஸ், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹொர்முஸ் பக்கத்துல ஒரு மிலிட்ரி ட்ரில் அங்க நடத்துறாங்க. இது ஏன் அவங்க பண்றாங்கன்னா, அது ஒரு சோக் பாயிண்ட், ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெயிட் இருக்கு, அதை ஈரான் நினைச்சாங்கன்னா க்ளோஸ் பண்ணிடலாம். அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா மிடில் ஈஸ்ட்ல இருந்து வரக்கூடிய ஆயில் அந்த சின்ன அந்த சோக் பாயிண்ட் வழியா தான் வரும், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹொர்முஸ் வழியா தான் வரணும். அந்த எண்ணெய் வர்த்தகம் ஃபுல்லா பாதிக்கப்படும். ஸோ இப்போ மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய மற்ற நாடுகளோட பயம் என்னன்னா, நீங்க ஈரானை போய் தட்டினீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹொர்முஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க, எண்ணெய் வர்த்தகம் அடிவாகும். ஏற்கனவே இந்த நாடுகள்லாம் சிக்கல்ல இருக்காங்க. 2025 கஷ்டமான ஒரு ஆண்டா தான் இருந்திருக்கு. ஆயில் பிரைஸ் பெருசா அதிகமா இல்லை, ரொம்ப கம்மியா தான் இருந்திருக்கு. ஸோ நிறைய நஷ்டங்களை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இதுல புதுசா இங்க வம்பிழுத்தீங்கன்னா பொருளாதார ரீதியா பெரிய இன்ஸ்டபிலிட்டி கிரியேட் பண்ணும், ஆயில் சப்ளைல பெரிய குழப்பங்களை ஏற்படுத்தும். அதனால இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க பாக்குறாங்க. ஆனா அமெரிக்காவுக்கு இன்னொரு சாலிடான பார்ட்னரும் இருக்காங்க. இஸ்ரேல் எப்பவுமே சண்டைக்கு அங்க ரெடி தான். ஸோ பார்ப்போம் இப்ப என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அமெரிக்கன்ஸோட எண்ட் கேம் என்னன்னு நமக்கு தெரியல. ஆனா ஒரு பெரிய பலத்தை அங்க அசம்பிள் பண்றாங்க, பெரிய ஒரு ஃபோர்ஸ் அங்க அசம்பிள் பண்றாங்க. அதனால கண்டிப்பா ஈரான் கிட்ட பெரிய லெவரேஜ் கிடையாது. ஆனா ஓரளவுக்கு அங்க சண்டையெல்லாம் முடிவு கொண்டு வந்திருக்காங்க. ஈரான் உள்நாட்டு பிரச்சனை இருந்துச்சு, அதெல்லாம் ஓரளவுக்கு முடிவு கொண்டு வந்து இப்போ ஓரளவுக்கு ஸ்டேபிள் பண்ணிருக்காங்கல்ல. ஒண்ணு, நீங்க இவ்வளவு 2 ஏர்கிராஃப்ட் கேரியர் அங்க வருதுனாலே உள்நாட்டு சண்டையெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நின்றும். இப்ப நீங்களே இப்ப என்னன்னா, இப்ப நம்ம வீட்டுக்குள்ள ஒரு 2-3 குடும்பம் இருக்காங்கன்னு வச்சுப்போம். குடும்பத்துல சண்டை போட்டே இருக்காங்க. வீட்டுக்கு வெளியில நம்மள அட்டாக் பண்றதுக்கு ஒரு 100 பேர் வராங்கன்னு வச்சுப்போம். உள்ளுக்குள்ள போடுற சண்டையெல்லாம் நிப்பாட்டிடுவாங்க. வெளியில என்ன சண்டை நடக்குதுன்னு அதை தான் பார்ப்பாங்க. இது நேச்சுரலான விஷயம். ரெண்டாவது அப்கோர்ஸ் அந்த 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 கலவரன்றது நடந்துகிட்டே இருக்காது. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அதை முறியடிக்கவும் செஞ்சுட்டாங்க. ஆனா இது பாத்தீங்கன்னா மக்கள் மேல நிறைய ஈவி இறக்குமே இல்லாம நிறைய மக்களை கொண்டுட்டாங்க, ஈரான் மக்களை கொண்டுட்டாங்க, மக்கள் போராட்டத்தை ஒடுக்குறாங்க. அதெல்லாம் சரி செய்யறதுக்காக தான் நாங்க வரோன்ற பேர்ல தான் வந்தாங்க ஃபர்ஸ்ட். இப்ப வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா யுரேனியம் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா இல்லாம பண்ணணும், நாங்க சொல்ற விஷயங்கள்லாம் நீங்க கேட்கணும் அப்படின்ற மாதிரி இதை இப்ப வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றாங்க. இப்ப மக்கள் பத்திலாம் ஒன்றும் பேசுன மாதிரி தெரியல. இப்ப நான் டிவியில பாக்குறேன், மோஸ்ட்லி ஈரான் யூஎஸ் இந்த டென்ஷன்ஸை பத்தி பேசும்போது மக்கள் எந்த டிஸ்கஷன்லயுமே வரல. இப்ப பேசுறது எல்லாமே பார்த்தா ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஈரான் இறங்கி வருவாங்களா? ஏன்னா ஈரானை பொறுத்தளவுல இது ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. பல ஆண்டுகளா அவங்க இதை பில் பண்ணிருக்காங்க. இஸ்ரேலை சேலஞ்ச் பண்ணணும்னா அவங்களுக்கு இது ஒண்ணுதான் ஒரே ஆப்ஷன். இஸ்ரேல் கிட்ட நியூக்ளியர் பாம்ஸ் இருக்கு. அப்கோர்ஸ் அதை ஓப்பனா சொல்ல மாட்டாங்க, அவங்க கிட்ட இருக்கு, அது இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, இருக்கு அவங்க கிட்ட. அப்ப இஸ்ரேலுக்கு ஒரு கவுண்டர் ஃபோர்ஸா ஈரான் வரணும்னா இது ஒண்ணுதான் ஈரானுக்கு ஆப்ஷன். இப்ப ரொம்ப நெருங்கி வந்துட்டாங்க, ஒரு நியூக்ளியர் பாம் டெவலப் பண்ற இடத்துக்கு நெருங்கி வந்துட்டாங்க ஈரான். ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர்ல பாம்லாம் பண்ணாங்க யுரேனியம் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ்ல. ஆனா இப்ப நமக்கு கிளியரா தெரியுது அது ஃபெயிலியர். அப்ப பெரிய வெற்றி மாதிரி அதை கொண்டாடினாங்க, ஆனா அது பெருசா எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தல. அதனாலதானே இப்ப திரும்ப நீங்க ஏர்கிராஃப்ட் கேரியர் வந்து நிக்கிறீங்க. சோ இப்ப ஈரான் கையில அணு ஆயுதங்கள் போயிடக்கூடாதுன்றதுல அமெரிக்கா அதுதான் அவங்களோட ப்ரையாரிட்டியா இருக்கு இப்போதைக்கு பார்க்கும்போது. ஸோ பார்ப்போம், அதை விட்டு கொடுக்க ரெடியா இருப்பாங்கன்னு பார்ப்போம். ஆனால் இப்போ ஈரான் கையில லெவரேஜ் இல்லை. ஒன்று, உள்நாட்டில் மக்கள் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஆட்சியாளர்களுக்கு தான் திரும்பிட்டு இருக்காங்க, உள்ளுக்குள்ள பிரச்சனை இருக்கு. வெளியே அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு கப்பல் படை அசம்பிள் பண்றாங்க, மற்ற நாடுகளும் அவங்களுக்கு எதிராக தான் இருக்காங்க, பொருளாதார ரீதியான பெரிய அழுத்தங்களை போட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி அவங்க அமெரிக்காவை சேலஞ்ச் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஏற்கனவே நீங்க இஸ்ரேல் கூட சண்டை போட்டாங்கல்ல, 10 days வாரா 12 days வாரா சண்டை போட்டாங்க.
அந்த மோதல்லையே ஆடி போயிட்டாங்க ஈரான். ஏன்னா 200-300 மிசைல்ஸை ஃபயர் பண்றதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் செலவாயிருக்கும். ஈரான் ஒன்றும் அமெரிக்கா கிடையாது, சாதாரண சின்ன நாடு தான். வெனிசுவேலா கூட பவர்ஃபுல் நாடு, பட் இருந்தாலும் சின்ன நாடு தான். நீங்க 200-300 மிசைல்ஸை ஃபயர் பண்ணீங்கன்னா உங்க எக்கானமியை ட்ரெயின் பண்ணிடும். நாளைக்கு திரும்பவும் இதே மாதிரி நீங்க அமெரிக்கன்ஸோட சண்டை போடுறன்ற பேர்ல மிசைல்ஸ் எல்லாம் நீங்க ட்ரெயின் பண்ணீங்கன்னா உங்க எக்கானமி தாங்காது. இன்னைக்கு ஈரான்ல இவ்வளவு குழப்பங்கள் வருதுன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இஸ்ரேலோட சண்டை போட்டது. இஸ்ரேலால ஒரு போரை தாக்கு பிடிக்க முடியும், அவங்க எப்பவுமே சண்டை போட்டு தான் இருப்பானுங்க, அவங்களால போரை தாக்கு பிடிக்க முடியும். அமெரிக்காவோட பேக்கிங்கும் இருக்கு, ஸ்ட்ராங்கான ஒரு எக்கானமி அவங்க. ஈரான் மாதிரியான நாட்டுக்கு ஏகப்பட்ட பொருளாதார பிரச்சனைகள் ஏற்கனவே இருக்கு, மற்ற நாடுகளும் பொருளாதார அழுத்தங்கள் போட்டுட்டு இருக்காங்க. அது போக நீங்க ஒரு போரையும் சண்டை போட்டீங்கன்னா எக்கானமி ட்ரெயின் ஆகும். எக்கானமி ட்ரெயின் ஆச்சுன்னா மக்களுக்கு போய் சேர வேண்டிய பணம் எல்லாம் போய் சேராது. நீங்க அப்புறம் மக்கள் நலன் சார்ந்து பெரிய விஷயங்கள் செய்ய முடியாது. அப்ப மக்கள் ரோட்டுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க அமெரிக்காக்காரங்க கூட போய் சண்டைக்கு போனீங்கன்னா இருக்கக்கூடிய பிரச்சனை இன்னும் சீரியஸ் ஆகும். எனக்கு தெரிஞ்சு இப்ப ஈரான் கிட்ட இருக்க ஒரே ஆயுதம் பேசலாம், நாங்க இறங்கி போக மாட்டோம் அப்படி இப்படின்னு பயங்கரமா வீரவசனம் பேசலாம். அதை தாண்டி பெருசா அவங்க கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, பார்க்கலாம். நிறைய விஷயங்களை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.